ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய தினத்திலே கர்த்தருக்குள் நீங்கள் எல்லோரும் எல்லாவற்றிலும் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லாமையும் நான் செலுத்துகிறேன். இன்றைய தினத்தின் செய்தியை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் காண்பித்த ஒரு காரியம் என்னவென்றால், என் கல்வாரி நன்மை குறித்து நீ பேசு என்று சொன்னார். அநேக பிள்ளைகள் கர்த்தருடைய அன்பினிடத்துல ஏன் கிட்டி சேர மாட்டேங்கிறாங்க தெரியுமா? ஏன் கர்த்தர் நமக்கு ஒரு சுகத்தை கொடுப்பார், நமக்கு கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். இது ஒரு கடினமான காரியம் சூழ்நிலை வரும்போது நமக்கு கர்த்தர் ஒத்தாசை புரிவார் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பதை விட மனுஷர்களையே தேடி ஓடுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களை சுற்றி நீங்கள் ஒரு வேலி அடைத்து வைத்திருக்கிறீர்கள். என்ன வேலி தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற குறைபாடு என்ற ஒரு வேலி. இரண்டாவது காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற ஒரு வேலி. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையிலே நடந்து கொண்டு கர்த்தருடைய அன்பையும் அவர் நமக்கு செய்கிற உபகாரத்தையும் அவருடைய நன்மையின் ஈவுகளை ருசி பார்க்கவே முடியாது. ஒருவேளை கர்த்தருடைய இரக்கம் கிருபை மட்டுமாய் உங்களை காப்பாற்றி இருக்கலாம், அது உண்மைதான். அதனாலதான் இந்த இத்தனை காலங்கள், இத்தனை போராட்டத்திற்கு பிறகு, கொலை நோய்க்கு பிறகு நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தர் பேரிலே உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து நீங்கள் நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தரை நீங்கள் ஒட்டுமொத்தமா சொல்ல போனா கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் தீட்டான வழிகளை விட்டு மெய் வழிகளிலே சத்தியத்தை கை கொண்டவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அப்படி நீங்க நடந்து பாருங்க. அதை மட்டும் நீங்க ருசி பார்த்துட்டீங்கன்னு வச்சீங்களேன், நீங்க ஜெபிச்சா தெய்வீக சுகம் உங்களுக்கு உண்டாகும். ஒரு ஃபீவரா இருக்கட்டும், இல்லை எப்பேற்பட்ட தெய்வீக சுகம் உண்டாகும். கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்க உணர ஆரம்பிச்சிருவீங்க. நான் உண்மையா சொல்லட்டுமா என்னோட அனுபவத்தை? நான் ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா 10 நிமிஷம் ஜெபிச்சா மாதிரி இருக்கும். ஆனா 2 ஹவர் ஜெபிச்சிருப்பேன். 2 ஹவர் ஜெபிக்கிறது வெறும் 10 நிமிஷம் ஜெபிச்சா மாதிரி இருக்கும். அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களோடு இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் வரை உதவி செய்வார். அவருடைய கல்வாரி அன்பை பாருங்கள். உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? எல்லாவற்றையும் உங்களுக்காக சகித்தார் அல்லவா? பாடுகளை ஏற்றுக்கொண்டார், ரத்தத்தை சிந்தினார் அல்லவா? அப்போ அதோடு கூட இந்த உலகத்தின் தேவைகளை அவர் உங்களுக்கு சந்தித்து உங்களுக்கு சுகாழ்வை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்களுக்காய் கல்வாரியின் சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் இன்று கரங்களை விரித்து உங்களுக்காய் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடு.